St. Mary's Higher Secondary School, Alangudi Road, Pudukkottai. This video deals with the first part of modal auxiliary verbs for 9th and 10th standards. இந்த வீடியோ பதிவில் 9 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி தெளிவாக எடுத்து கூறியிருக்கிறேன். எனவே இதை நல்ல முறையில் கவனித்து உங்களது ஆங்கில நோட்டில் எழுதி கொள்ளவும், நன்கு புரிந்து கொண்டு உங்களது வினாத்தாளில் மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ் சம்பந்தமான ஒரு மதிப்பெண் வினா வந்தால் அதற்கு தெளிவான விடை எழுதுவதற்கு நீங்கள் முயற்சி செய்யவும். 10th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 12லையும் 13லையும் இந்த மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸை பற்றி கொடுத்துருக்குறாங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதே போல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு உங்களது புத்தகத்தில் பக்கங்கள் 97 முதல் 101 வரை உங்களுக்கு மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸை படிக்கிறதுக்கு முன்னால் வேர்ப்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். வெர்பை 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று மெயின் வேர்ப், இன்னொன்று ஆக்சிலரி வேர்ப். மெயின் வேர்பை நம்ம தமிழில் சொன்னோம்னா முக்கிய வினைச்சொல்னு சொல்கிறோம். ஆக்சிலரி வேர்பை துணை வினைச்சொல்னு சொல்கிறோம். இந்த ஆக்சிலரி வேர்பினுடைய வேலை என்ன? மெயின் வேர்புக்கு முன்னால் அது எந்த காலத்தை குறிக்கிறது அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய சொல்லு தான் இந்த ஆக்சிலரி வேர்பினுடைய வேலை. இங்கிலீஷை பொறுத்தவரையில் மொத்தம் 24 ஆக்சிலரி வேர்ப்ஸ் இருக்குது. இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸை இன்னும் 2 வகையாக நம்ம பிரிக்கிறோம். ஒன்று பிரைமரி ஆக்சிலரி வேர்ப்ஸ். இந்த பிரைமரி ஆக்சிலரி வேர்ப்ஸில் 11 வருது. மீதி இருக்கக்கூடிய 13 நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ்ன்னு சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம்? மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த பிரைமரி ஆக்சிலரி வேர்ப்ஸை மறுபடியும் 3 பிரிவாக பிரிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டியிருக்கிறது மாதிரி பாருங்கள். 1 பி வேர்ப்ஸ், 2 ஹேவ் வேர்ப்ஸ், 3 டூ வேர்ப்ஸ். இப்போ நம்ம முதல்ல பி வேர்ப்ஸை எடுத்துக்கிறோம். பி என்பது ஒரு ப்ரெசன்ட் வேர்ப். பி என்பது ஒரு ப்ரெசன்ட் வேர்ப். இந்த பி என்ற வெர்பானது சப்ஜெக்டுக்கு தகுந்தாற் போலவும் டென்ஸுக்கு தகுந்தாற் போலவும் மாறும். சப்ஜெக்டுக்கு தகுந்தாற் போலவும் டென்ஸுக்கு தகுந்தாற் போலவும் மாறும். இந்த பி என்ற வெர்பினுடைய ப்ரெசன்ட் ஃபார்ம், அதாவது நிகழ்காலத்தில் நாம் இந்த பி வெர்பை எப்படி சப்ஜெக்டு தகுந்தாப்புல எழுதணும் அப்படின்னு பார்த்தோம்னா, பி என்ற வெர்பானது ஐ என்ற சப்ஜெக்டுக்கு ஆமா மாறும், ஹீ ஷி இட்டுக்கு ஈசா மாறும், வி யூ தேங்கிற சப்ஜெக்டுக்கு ஆரா மாறும். இதே பி வெர்பானது பாஸ்ட் டென்ஸில் பாஸ்ட் ஃபார்மா எப்படி மாறும் அப்படின்னா ஐ என்ற சப்ஜெக்டுக்கு வாசா மாறும், ஹீஷி இட்டுக்கும் பி என்ற வெர்பானது வாசா மாறும், வி யூ தே இந்த 3 சப்ஜெக்டுகளுக்கும் பி என்ற வெர்பானது பாஸ்ட் ஃபார்மில் எப்படி மாறும்? வேரா மாறும். ஸோ பி என்ற வெர்பானது ப்ரெசன்ட் வேர்பு. இந்த ப்ரெசன்ட் வெர்பானது சப்ஜெக்டுக்கு தகுந்தாற் போலவும் டென்ஸுக்கு தகுந்தாற் போலவும் மாறும். இப்போ 2வது கேட்டகரி எடுத்துக்கிடுவோம், ஹேவ் வேர்ப்ஸ். இந்த ஹேவ் என்பது ஒரு ப்ரெசன்ட் வெர்பு தான். இந்த ஹேவ் என்ற ப்ரெசன்ட் வெர்பானது மறுபடியும் சப்ஜெக்டுக்கு தகுந்தாற் போலவும் டென்ஸுக்கு தகுந்தாற் போலவும் மாறும். இப்போ சப்ஜெக்டு நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய வாக்கியத்தில் வரக்கூடிய சப்ஜெக்ட் ஆனது ஐ அல்லது வி அல்லது யூ அல்லது தே. இந்த 4 சப்ஜெக்டுகளில் ஏதாவது ஒன்று இருந்தாக்க ஹேவுங்கிற வெர்பை நாம் நிகழ்காலத்தில் பயன்படுத்துவோம், அதாவது ப்ரெசன்ட் ஃபார்மாக பயன்படுத்துவோம். ஹீஷி இட்டுக்கு மாத்திரம் ப்ரெசன்ட் ஃபார்மில் ஹேஸாக பயன்படுத்துவோம். ஆனால் இதே ஹேவ் என்ற வெர்பானது எல்லா சப்ஜெக்டுக்கும் எதுக்கு ஐ வி யூ தே ஹீ ஷி இட் இது எல்லாத்துக்கும் ஹேவ் என்ற வெர்பானது பாஸ்ட் ஃபார்மில் ஹேடாக மாறும். இப்போ நம்ம 2 வகையை பற்றி படிச்சுட்டோம். 3வது பிரைமரி ஆக்சிலரி என்ன? டூ வெர்ப். இந்த டூ வெர்பும் சப்ஜெக்டுக்கு தகுந்தாற் போலவும் டென்ஸுக்கு தகுந்தாற் போலவும் மாறும். எப்படி? சப்ஜெக்ட் ஆனது ஐ அல்லது வி அல்லது யூ அல்லது தேயாக இருந்தால் இந்த டூ என்ற வெர்பை டூன்னு தான் எழுதணும். இது ப்ரெசன்ட் ஃபார்மில். ஹீ ஷி இட்டுக்கு மாத்திரம் டூ என்ற வெர்பானது டஸ்ஸா மாறும். அது ப்ரெசன்ட் ஃபார்மில் தான். ஆனால் பாஸ்ட் ஃபார்மில் எல்லா சப்ஜெக்டுக்கும், அதாவது ஐ வி யூ தே ஹீ ஷி இட் இது எல்லா சப்ஜெக்டுக்கும் டூ என்ற வெர்பானது டிட்டா மாறும். அடுத்தது பாருங்கள், நம்ம ஆக்சிலரி வெர்பை பிரைமரி ஆக்சிலரி வெர்பாக பிரித்தோம், மாடல் ஆக்சிலரி வெர்பாக பிரித்தோம். இப்போ இதுவரையில் நாம் பிரைமரி ஆக்சிலரி வெர்ப்ஸ் 11 பற்றியும் படித்தோம். மீதி இருக்கக்கூடிய மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸை பற்றி ஒரு சில வார்த்தைகள். இந்த மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸ் மொத்தம் எத்தனை? 13. இந்த 13ல் 9 பிரித்து இது எல்லாமே ஃபுல் மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ்ன்னு சொல்கிறோம். 9ஐயும் ஃபுல் மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ், அதாவது மாடல் ஆக்சிலரி வெர்புக்குரிய அனைத்து பண்புகளையும் தகுதிகளையும் உள்ளடக்கிய 9 வெர்புகள் என்னென்ன? வில், would, shall, should, can, could, may, might, must. இது எல்லாமே ஃபுல் மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ்.
இன்னும் ஒரு 4 இருக்குது. அந்த 4 என்னன்னு சொல்லுவோம்? செமி மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ் அல்லது குவாசி மாடல்ஸ் அல்லது மார்ஜினல் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செமி மாடல்ஸ், குவாசி மாடல்ஸ், மார்ஜினல் மாடல்ஸ் எல்லாமே இந்த 4 மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸையும் குறிக்குது. அவை என்னென்ன? யூஸ்டு டு, ஆட் டு, டேர், நீடு. நம்ம இதுவரையில் என்ன செஞ்சோம்? வேர்பை 2 பிரிவாக பிரித்தோம். மெயின் வேர்ப், ஆக்சிலரி வேர்புன்னு பிரித்தோம். அந்த ஆக்சிலரி வேர்பை மறுபடியும் 2 பிரிவாக பிரித்தோம். என்னென்னு பிரித்தோம்? பிரைமரி ஆக்சிலரிஸ், மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ். ஓகே, இந்த பிரைமரி ஆக்சிலரி வேர்ப்ஸை மறுபடியும் எப்படி கேட்டகரியாக பிரிச்சிருக்கிறோம்? 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்கிறோம். 1 பி வேர்ப்ஸ், 2 ஹேவ் வேர்ப்ஸ், 3 டூ வேர்ப்ஸ். இப்போ பி வேர்பில் ஆம், ஈஸ், ஆர் வந்து ப்ரெசன்ட் ஃபார்மு, வாஸ், வேர் வந்து பாஸ்ட் ஃபார்ம். ஹேவ் என்ற வெர்புக்கு ப்ரெசன்ட் ஃபார்ம் என்ன? ஹேவ், ஹேஸு. பாஸ்ட் ஃபார்ம் என்ன? ஹேடு. டூ என்ற வெர்புக்கு ப்ரெசன்ட் ஃபார்ம் என்ன? டூ, டஸ்ஸு. பாஸ்ட் ஃபார்ம் டிட். இவை 3ஐயும் பி வேர்ப்ஸ், ஹேவ் வேர்ப்ஸ், டூ வேர்ப்ஸ், இவை 3மே சப்ஜெக்டுக்கு தகுந்தாற் போலவும் டென்ஸுக்கு தகுந்தாற் போலவும் மாறும். ஓகே, இப்போ மாடல் ஆக்சிலரி வெர்பை 2 பிரிவாக பிரித்தோம். ஒன்று ஃபுல் மாடல்ஸ், இன்னொன்று செமி மாடல்ஸ் அல்லது குவாசி மாடல்ஸ் அல்லது மார்ஜினல் மாடல்ஸ்னு பிரித்தோம். அடுத்தது ஆக்சிலரி வெர்ப்ஸ் சொன்னோம் இல்லையா? இவை எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன வாக்கியங்களில்? ஏன்னா இதனுடைய பயன்பாடு ரொம்ப முக்கியம். நிறைய மாணவர்கள் இந்த பிரைமரி ஆக்சிலரி வேர்ப்ஸையும் மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸையும் போட்டு குழப்பிக்கிறாங்க. அதனால் தெளிவாக புரிஞ்சுக்கிறோம். மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ் வேறு, பிரைமரி ஆக்சிலரி வேர்ப்ஸ் வேறு. இந்த பிரைமரி ஆக்சிலரி வேர்ப்ஸை நம்ம மெயின் வெர்பாகவும் பயன்படுத்தலாம், ஹெல்பிங் வெர்பாகவும் பயன்படுத்தலாம். அதாவது மெயின் வெர்புனா அந்த வாக்கியத்தில் அந்த பிரைமரி ஆக்சிலரி வெர்பு மட்டும்தான் வரும், வேற எந்த வெர்பும் வராது. அந்த வெர்பு வந்து அந்த வாக்கியத்தில் மெயின் வெர்பாக தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க, பக்கத்தில் இன்னொரு வெர்பு வராது. ஹெல்பிங் வெர்புனா என்ன? நான் ஏற்கனவே சொன்னேன். ஆக்சிலரி வெர்புனா என்னன்னு சொல்லும் பொழுது சொன்னேன், மெயின் வெர்புக்கு முன்னால் வந்து அந்த மெயின் வெர்பினுடைய டென்ஸை குறித்து உணர்த்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய சொல்லு தான் ஆக்சிலரி வெர்புன்னு சொன்னேன். அதே பண்பு தான் ஹெல்பிங் வெர்பு. ஹெல்பிங் வெர்புனாலும் சரி, ஆக்சிலரி வெர்புனாலும் சரி ஒன்று தான். இப்போ இந்த பிரைமரி ஆக்சிலரி வெர்ப்ஸ் எவ்வாறு மெயின் வெர்பாக பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு இங்கே ஒரு சில உதாரணங்கள் கொடுத்துருக்குறேன் பாருங்கள். 1 ஐ ஆம் ஃபைன். இதில் எது வெர்பு? ஆம் மட்டும்தான் இருக்குது. அந்த வெர்பை எடுத்துட்டாக்க அந்த வாக்கியத்தில் வெர்பு கிடையாது. 2வது ஜெய் இஸ் ஃபைன். இதில் ஈஸ் என்பது மட்டும்தான் வெர்பு. 3வது வாக்கியத்தை எடுங்க, இந்த பாய்ஸ் ஆர் லேட். ஆர் என்பது மட்டும்தான் வெர்பு. 4வதுல பாருங்கள், ஐ ஹாவ் எ பென். ஹேவ் என்பது ஹேவ் வெர்பு. இந்த ஹேவ் என்பது மெயின் வெர்பாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. 5வதுல பாருங்கள், தேவா ஹேஸ் எ பென்சில். ஹேஸ் என்பது மெயின் வெர்பாக பயன்படுத்தியிருக்கிறாங்க இந்த வாக்கியத்தில். 6ல் பாருங்கள், டூ வேர்ப்ஸை பயன்படுத்துகிறாங்க. 6லையும் 7லையும் டூ வேர்ப்ஸை பயன்படுத்துகிறாங்க. வி டூ அவர் ஹோம் ஒர்க் எவ்ரிடே. இந்த டூ என்பது மெயின் வெர்பாக இருக்குது. 7ல் அலெக்ஸ் டஸ் ஹிஸ் ஹோம் ஒர்க் டெய்லி. இதில் டஸ் என்பது மெயின் வெர்பாக இருக்குது. ஆனால் அப்படியே பேரலாக ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், இந்த பிரைமரி ஆக்சிலரி வெர்பை எவ்வாறு ஹெல்பிங் வெர்பாக ஒரு மெயின் வெர்புக்கு முன்னால் பயன்படுத்தி இருக்கிறாங்க. முதல்ல பார்த்தது எல்லாமே மெயின் வெர்பாக பயன்படுத்தி இருக்கிறாங்க. இனிமேல் பார்க்கக்கூடிய வாக்கியங்களில் வரக்கூடிய இந்த பிரைமரி ஆக்சிலரி வெர்ப்ஸ் மெயின் வெர்புக்கு துணையாக நின்று அந்த மெயின் வெர்பினுடைய டென்ஸை உணர்த்துவதற்காக பயன்படுத்தப்படுகிறது. சாதாரணமாக இந்த ஹெல்பிங் வெர்ப்ஸை பயன்படுத்தும் பொழுது என்னென்ன டென்ஸுகளில் பயன்படுத்துகிறாங்க பாருங்கள். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பயன்படுத்துகிறாங்க, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் பயன்படுத்துகிறாங்க. இந்த பகுதியை முடிச்சுட்டு அடுத்த பகுதியில் வேறு எந்த டென்ஸில் எல்லாம் ஹெல்பிங் வெர்பாக பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறேன். இதில் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ ஆம் ஸ்டடியிங் நவ். நான் ஆம் ஸ்டடிங் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் இல்லையா? இதில் ஆம் என்பது என்ன? பிரைமரி ஆக்சிலரி வேர்பு. இந்த பிரைமரி ஆக்சிலரி வேர்ப் ஸ்டடியிங் என்ற மெயின் வெர்புக்கு முன்னால் வந்து அந்த வெர்பினுடைய டென்ஸை உணர்த்துகிறது. அதனால தான் இதை ஹெல்பிங் வேர்ப் அல்லது ஆக்சிலரி வேர்புன்னு சொல்லுவோம். 2வது சென்டென்ஸை பாருங்கள், லியோ இஸ் ரைட்டிங் நவ். ஈஸ் என்பது பி வேர்பு, பிரைமரி ஆக்சிலரி வேர்பு. ரைட்டிங் என்பது மெயின் வெர்பு. 3வது த பாய்ஸ் ஆர் பிளேயிங் அட் ப்ரெசன்ட். ஆர் என்பது ஹெல்பிங் வெர்பு, அதாவது பி வெர்பு. பிளேயிங் என்பது மெயின் வெர்பு. இதே பிரைமரி ஆக்சிலரி வெர்பானது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் எப்படி பயன்படுத்தியிருக்காங்க பாருங்கள். ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ஹோம் ஒர்க். ஹேவ் என்பது பிரைமரி ஆக்சிலரி வேர்பு, கம்ப்ளீட்டட் என்பது மெயின் வேர்ப். அப்போ கம்ப்ளீட்டட் என்ற மெயின் வெர்புக்கு துணையாக நின்று அதுக்கு முன்னால் வந்து அந்த கம்ப்ளீட்டட் என்ற வெர்பினுடைய டென்ஸை குறித்து காட்டுவதால் இதை என்னன்னு சொல்கிறோம்? பிரைமரி ஆக்சிலரி வேர்ப். என்னவா பயன்படுத்தப்பட்டிருக்குது? ஹெல்பிங் வெர்பாக பயன்படுத்தப்பட்டிருக்குது.
எதற்கு ஹெல்பிங் வெர்பாக? மெயின் வெர்புக்கு ஹெல்பிங் வெர்பாக நிற்கிது. ஓகே, செகண்ட் சென்டென்ஸ் வாங்க. ஹேமா ஹேஸ் ஃபினிஷ்ட் ஹர் ஹோம்ஒர்க். ஹேஸ் என்பது பிரைமரி ஆக்சிலரி வெர்பு, ஃபினிஷ்ட் என்பது மெயின் வெர்ப். த பாய்ஸ் ஹேவ் சப்மிட்டட் தேர் அசைன்மெண்ட்ஸ். ஹேவ் சப்மிட்டட், ஹேவ் என்பது பிரைமரி ஆக்சிலரி வெர்ப், சப்மிட்டட் என்பது மெயின் வெர்ப். ஓகே, ஃபோர்த் சென்டென்ஸை பாருங்கள். வி ஹேவ் டன் அவர் ஹோம்ஒர்க். ஹேவ் என்பது பிரைமரி ஆக்சிலரி வெர்ப், டன் என்பது மெயின் வெர்ப். ஃபிஃப்த் சென்டென்ஸை பாருங்கள். ராணி ஹேஸ் டன் ஹர் ஹோம்ஒர்க். ஹேஸ் என்பது பிரைமரி ஆக்சிலரி வெர்ப், டன் என்பது மெயின் வெர்ப். இவ்வாறாக பிரைமரி ஆக்சிலரி வெர்ப்ஸை மெயின் வெர்பாகவும் பயன்படுத்தலாம், அல்லது ஒரு மெயின் வெர்புக்கு முன்னால் ஹெல்பிங் வெர்பாகவும் பயன்படுத்தலாம். அடுத்தது பாருங்கள், இதே பிரைமரி ஆக்சிலரி வெர்பை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் எப்படி நம்ம மெயின் வெர்பாக பயன்படுத்தி இருக்கிறோம், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லையும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லையும் எப்படி ஹெல்பிங் வெர்பாக பயன்படுத்தியிருக்கோங்கிறதுக்கு சில உதாரணங்கள் கொடுத்துருக்கிறேன் நான். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் எடுங்க. நம்பர் 1, ஐ வாஸ் லேட். இந்த வாக்கியத்தில் வாஸ் என்பது மெயின் வெர்பாக கொடுத்துருக்குறாங்க. செகண்ட் சென்டென்ஸ் எடுங்க. எபி வாஸ் ப்ரெசன்ட். வாஸ் என்பது மெயின் வெர்பாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. தேர்டு சென்டென்ஸ் எடுத்துங்க. இந்த பாய்ஸ் வேர் ஆப்சென்ட். வேர் என்பது எகெயின் மெயின் வெர்பாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. இவை எல்லாமே என்னதான்? பி வெர்ப்ஸினுடைய பாஸ்ட் ஃபார்ம். ராஜு ஹேட் எ பைக். ஹேட் என்பது மெயின் வெர்பாக இருக்குது. தே ஹேட் ஸ்பெஷல் கிளாஸ் எஸ்டர்டே. ஹேட் என்பதை மெயின் வெர்பாக பயன்படுத்தி இருக்கிறாங்க. எகெயின் இந்த ரெண்டு ஹேடுமே எதனுடைய பாஸ்ட் ஃபார்ம்? ஹேவ் ஹேஸினுடைய பாஸ்ட் ஃபார்ம். சிக்ஸ்த் சென்டென்ஸுக்கு வாங்க. வி டிட் அவர் ஒர்க் எஸ்டர்டே. இதில் டிட் என்பது மெயின் வெர்பாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. இந்த டிட் என்பது டூ என்ற வெர்பினுடைய பாஸ்ட் ஃபார்ம். ஓகே, ஏற்கனவே சொன்னது போல் இந்த பிரைமரி ஆக்சிலரி வெர்ப்ஸை எப்படி மெயின் வெர்புக்கு முன்னால் ஹெல்பிங் வெர்பாக பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஐ வாஸ் பிளேயிங் வித் மை ஃப்ரெண்ட். இதில் வாஸ் என்பது பிரைமரி ஆக்சிலரி வெர்ப், பிளேயிங் என்பது மெயின் வெர்ப். செகண்ட் சென்டென்ஸு, கெவின் வாஸ் சிங்கிங் அ சாங். வாஸ் என்பது பிரைமரி ஆக்சிலரி வெர்ப், சிங்கிங் என்பது மெயின் வெர்ப். தேர்ட் சென்டென்ஸை பாருங்கள். த கேர்ள்ஸ் வேர் டான்சிங் ஆல் ஈவினிங் எஸ்டர்டே. வேர் என்பது பிரைமரி ஆக்சிலரி வெர்ப், டான்சிங் என்பது மெயின் வெர்ப். நெக்ஸ்ட்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லையும் இதே போல் பிரைமரி ஆக்சிலரி வெர்பை நம்ம என்ன பயன்படுத்துகிறோம்? ஹெல்பிங் வெர்பாக பயன்படுத்துகிறோம். எதற்கு முன்னால்? மெயின் வெர்புக்கு முன்னால். ஃபஸ்ட்டு சென்டென்ஸை பாருங்கள். தே ஹேட் ஃபினிஷ்டு தேர் ஒர்க் ஆல்ரெடி. ஹேட் என்பது ஹெல்பிங் வெர்ப், அதாவது பிரைமரி ஆக்சிலரி வெர்பை நம்ம ஹெல்பிங் வெர்பாக பயன்படுத்தி இருக்கிறோம். இந்த ஹேட் என்பது ஹேவ் என்ற வெர்பினுடைய பாஸ்ட் ஃபார்ம். ஓகே, அடுத்தது we had reached the station before the train arrived. had என்பது பிரைமரி ஆக்சிலரி வெர்ப், மெயின் வெர்புக்கு முன்னால் பயன்படுத்தி இருக்கிறாங்க. எந்த மெயின் வெர்புக்கு முன்னால்? reached என்ற மெயின் வெர்புக்கு முன்னால். ஆக நம்ம நினைவில் வச்சுக்க வேண்டியது என்ன? பிரைமரி ஆக்சிலரி வெர்பை மெயின் வெர்பாகவும் பயன்படுத்தலாம், ஆக்சிலரி வெர்பாகவும் பயன்படுத்தலாம். அடுத்ததாக இந்த மாடல் ஆக்சிலரி வெர்பை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸ் ஏற்கனவே சொன்னது போல் மொத்தம் 13 இருக்குது. இந்த 13 நாம் 2 பிரிவாக பிரிச்சுக்க போகிறோம். ஒன்று ஃபுல் மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸ், இன்னொன்று வந்து செமி மாடல்ஸ் அல்லது குவாசி மாடல்ஸ் அல்லது மார்ஜினல் மாடல்ஸ்னு பிரிச்சுக்க போகிறோம். இந்த ஃபுல் மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸ் என்னென்ன? வில், வுட், ஷல், ஷுட், கேன், குட், மே, மைட், மஸ்ட். இவைகளைத்தான் நம்ம அடிக்கடி நம்ம பயன்படுத்துகிறோம். அதே போல் செமி மாடல்ஸ், குவாசி மாடல்ஸ், மார்ஜினல் மாடல்ஸ் நம்ம அதிகமாக பயன்படுத்துறது இல்லை. ஆனாலும் அவைகளை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். இந்த மாடல் ஆக்சிலரி வெர்ப் ஒன்னொன்றுக்கும் ஒவ்வொரு பண்பு இருக்குது. பொதுவாகவே மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸ் பேசுபவரது மனநிலையை விளக்கி சொல்வது தான் இந்த மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸினுடைய குணம். பேசுபவரது மனநிலையை விளக்கி சொல்கிறது. அவர் எப்படி இருக்கிறாரு, என்ன மூடில் இருக்கிறாரு, அந்த மூடு தான், அந்த மூடை பற்றி சொல்லுவது தான் மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸினுடைய வேலை. ஓகே, இப்போ மாடல் ஆக்சிலரி வெர்பை பற்றி படிக்கிறதுக்கு முன்னால் அவைகளை பற்றி சில குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வது நல்லது. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸ் ஆர் த மூட் டிஃபைனிங் ஆக்சிலரி வெர்ப்ஸ். அப்படின்னா என்ன? யார் பேசுகிறாரோ பேசுபவரது மனநிலையை விளக்கி சொல்வது தான் ஒரு மாடல் ஆக்சிலரி வெர்பினுடைய வேலை. இந்த மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸ்கள் அனைத்தும் இந்த வேலையைத்தான் செய்யுது. மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸ் பொதுவாக ஏதாவது ஒன்று, நான் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்குறேன், அந்த பின் வரக்கூடிய இந்த லிஸ்ட்டில் ஏதாவது ஒன்றை விளக்கி சொல்வதாக தான் இந்த மாடல் ஆக்சிலரி வெர்ப் இருக்கும். ஒன்று விஷஸ், விருப்பங்களை தெரிவிக்க. எனக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கலாம், அந்த விருப்பத்தை தெரிவிக்கணும்னா நான் ஒரு குறிப்பிட்ட மாடல் ஆக்சிலரி வெர்பை பயன்படுத்தணும்.
அதே மாதிரி அனுமதி கேட்கணும்னா நான் மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸை பயன்படுத்தணும். என்ன மாதிரியான மாடல் ஆக்சிலரி வெர்பை பயன்படுத்தணுங்கிறது தான் நம்ம இங்கே படிக்க போகிறோம். கட்டளை போடுறதுக்குன்னு ஒரு மாடல் ஆக்சிலரி வெர்பு, அதற்குண்டான மாடல் ஆக்சிலரி வெர்பை நம்ம பயன்படுத்தணும் கட்டளை போடுறதுக்கு. அதே போல் ஆப்ளிகேஷன் என்ன? கடமையை தெரிவிக்க. எனக்குன்னு ஒரு டியூட்டி இருக்கும் இல்லையா, அந்த டியூட்டியை தெரிவிக்கணும்னா அதுக்குன்னு மாடல் ஆக்சிலரி வெர்பு இருக்குது, அதை பயன்படுத்தணும். அடுத்தது பாசிபிலிட்டி, நடைபெறலாம் அல்லது ஒரு செயல் நடைபெறலாம் அல்லது ஒருத்தர் வரலாம் அப்படிங்கிற வாய்ப்பை, யூகத்தை தெரிவிக்கும் பொழுது நம்ம அதுக்குன்னு உண்டான மாடல் ஆக்சிலரி வெர்பை பயன்படுத்தணும். அதே போல் ப்ராபபிலிட்டி, அதுவும் என்னதான்? நடைபெறலாம் அல்லது வரலாம் அல்லது இது மாதிரி நடக்கும் அப்படின்னு ஒரு யூகத்தில் சொல்கிறோம் இல்லையா, அந்த யூகத்தை தெரிவிப்பதற்கென ஒரு ஆக்சிலரி வெர்பு உண்டு. அந்த ஆக்சிலரி வெர்பை மட்டும்தான் நாம் இதை சொல்கிறதுக்கு பயன்படுத்தணும். ஃபியூச்சரிட்டி, எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு செயலை சொல்கிறதுக்குன்னு ஒரு ஆக்சிலரி வெர்பு இருக்குது. அந்த ஆக்சிலரி வெர்பை மட்டும்தான் இந்த மாதிரியான எண்ணங்களை அல்லது செயல்களை தெரிவிக்க நாம் பயன்படுத்த முடியும். வில்லிங்னஸ், தாமாக ஒரு வேலையை செய்ய முன் வருவதற்கு பேர் தான் வில்லிங்னஸ்னு பேர். அதுக்குன்னு ஒரு மாடல் ஆக்சிலரி வெர்பு இருக்குது. அந்த மாடல் ஆக்சிலரி வெர்பை தான் இந்த மாதிரியான எண்ணத்தை தெரிவிப்பதற்கு பயன்படுத்தணும். சர்டனிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? நிச்சயமாக நடக்கும், ஒரு வேலை நடக்கும், ஒருத்தர் வருவார் அப்படின்னு சொன்னோம்னாக்க அதற்குன்னு இந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை தெரிவிப்பதற்கு, ஒரு செயலை தெரிவிப்பதற்கு நாம் என்னத்தை பயன்படுத்தணும்? அதற்கு உண்டான மாடல் ஆக்சிலரி வெர்பை பயன்படுத்தணும். ரிக்வெஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? கெஞ்சி கேட்குறது. கெஞ்சி கேட்குறதுனா என்ன? எனக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி, தயவுசெய்து செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம் இல்லையா, அதைத்தான் நம்ம ரிக்வெஸ்ட்னு சொல்கிறோம். இந்த ரிக்வெஸ்ட்டை தெரிவிப்பதற்கு, இந்த மாதிரியான எண்ணத்தை தெரிவிப்பதற்கு உண்டான மாடல் ஆக்சிலரி வெர்பை நம்ம பயன்படுத்தணும். வேறு எந்த மாடல் ஆக்சிலரி வெர்பையும் இந்த மாதிரியான செயலை கேட்பதற்கு பயன்படுத்தக்கூடாது. எபிலிட்டி, என்கிட்ட திறமை இருக்கலாம். இன்னெபிலிட்டினா திறமை இல்லாமல் இருக்கிறது. அப்போ திறமை இருக்கிறத கூறுறதுக்கும் திறமை இல்லாத கூறுறதுக்கும் மாடல் ஆக்சிலரி வெர்பு இருக்குது. அந்த மாதிரியான எண்ணங்களை தெரிவிப்பதற்கு அதற்குண்டான மாடல் ஆக்சிலரி வெர்பை பயன்படுத்தணும். அடுத்தது சஜஷன் என்ன அர்த்தம்? ஆலோசனை சொல்கிறது, உன்னுடைய கருத்தை தெரிவித்தல். இந்த கருத்தை தெரிவிப்பதற்கென்று மாடல் ஆக்சிலரி வெர்பு இருக்குது, அதைத்தான் நம்ம அந்த இடத்துல பயன்படுத்தலாம். அட்வைஸ், அறிவுரை சொல்கிறது. அந்த அறிவுரை சொல்வதற்குன்னு ஒரு மாடல் ஆக்சிலரி வெர்பு இருக்குது. அந்த மாடல் ஆக்சிலரி வெர்பை தான் நம்ம பயன்படுத்தணும். ஆக இது போன்ற எண்ணங்கள், கருத்துக்கள், இவைகளை தெரிவிப்பதற்குன்னு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாடல் ஆக்சிலரி வெர்பு இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எளிதாக ஒருத்தர்கிட்ட பேசலாம், எளிதாக ஒரு செயலை நாம் நமக்குன்னு செய்ய வைக்க முடியும். ஆகையினால நமது எண்ணங்களை தெரிவிப்பதற்கும் செயல்கள் எளிதாக நடைபெறுவதற்கும் அவசியம் இந்த மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸினுடைய பயன்பாடுகளை தெரிந்து கொண்டு அவற்றை நாம் நடைமுறைப்படுத்தினோம்னா எல்லா காரியங்களும் நல்ல முறையில் நடைபெறும். அதனால இவற்றினுடைய பயன்களை நாம் தெரிஞ்சுக்கிறணும். அடுத்தபடியா, a model auxiliary verb is the first word in a verb group. இந்த மாடல் ஆக்சிலரி வெர்பு எங்கே தான் வரும்? வெர்பு குரூப்னு சொன்னோம். நான் ஏற்கனவே பிரைமரி ஆக்சிலரி வெர்ப்ஸை பயன்படுத்தும் போதே சொன்னேன், இந்த பிரைமரி ஆக்சிலரி வெர்ப்ஸ் எங்கே வரும்? மெயின் வெர்புக்கு முன்னால் வரும்னு சொன்னேன். அதே போல் இந்த மாடல் ஆக்சிலரி வெர்பு தனியாக வர முடியாது. பிரைமரி ஆக்சிலரி வெர்ப்ஸால் வாக்கியத்தில் தனியாக நின்று வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை முடிச்சு வைக்கலாம், அந்த செயலை தெரிவிக்கலாம். ஆனால் மாடல் ஆக்சிலரி வெர்பு மட்டும் தனியாக வர முடியாது. இதுதான் பிரைமரி ஆக்சிலரி வெர்புக்கும் மாடல் ஆக்சிலரி வெர்புக்கும் உள்ள வேறுபாடு. பிரைமரி ஆக்சிலரி வெர்பு ஒரு வாக்கியத்தில் தனி வெர்பாக, மெயின் வெர்பாக நின்று வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை முடிக்கலாம். ஆனால் மாடல் ஆக்சிலரி வெர்புனால ஒரு வாக்கியத்தில் தனியாக நின்று பொருள் தர முடியாது, வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை முடிச்சு வைக்க முடியாது. அதுக்கு என்ன தேவை? மாடல் ஆக்சிலரி வெர்புக்கு பின்னால் கண்டிப்பாக ஒரு மெயின் வெர்பு வரணும். அவ்வாறு மெயின் வெர்பு வரும்பொழுது அவற்றிற்கு முன்னால், அந்த மெயின் வெர்புக்கு முன்னால் வர்றது தான் மாடல் ஆக்சிலரி வெர்பினுடைய வேலை. அடுத்தது, மாடல் ஆக்சிலரி வெர்புக்கு ஒரே ஒரு ஃபார்ம் தான் உண்டு. நம்ம ஏற்கனவே பிரைமரி ஆக்சிலரி வெர்ப்ஸை படிக்கையில் அந்த பிரைமரி ஆக்சிலரி வெர்ப்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு தகுந்தாற் போலவும் டென்ஸுக்கு தகுந்தாற் போலவும் அதனுடைய ஃபார்மை மாற்றம்னு சொன்னேன். உதாரணமாக இப்போ பி வெர்பு எடுத்துக்கிட்டோம்னா ஆம், ஈஸ், ஆர் ப்ரெசன்ட் ஃபார்மு, வாஸ் வேறு பாஸ்ட் ஃபார்ம். ஆனால் இந்த மாடல் ஆக்சிலரி வெர்புக்கு ஒரே ஒரு ஃபார்ம் மட்டும்தான் உண்டு. வில்லுன்னா வில்லு மட்டும்தான் உண்டு. இதை நல்லா புரிஞ்சுக்கிறோம். ஆகையினால மாடல் ஆக்சிலரி வெர்புக்கு ஒரு ஃபார்ம் மட்டும்தான் உண்டு. ஆனால் பிரைமரி ஆக்சிலரி வெர்ப்ஸுக்கு ஃபார்ம்ஸ் மாறுது. ப்ரெசன்ட் ஃபார்ம் இருக்குது, பாஸ்ட் ஃபார்ம் இருக்குது. அடுத்தது, டூ மாடல்ஸ் cannot come after
அதர் இன் அ verb group in the same sentence. அதாவது ஒரே வாக்கியத்தில் ரெண்டு மாடல் ஆக்சிலரி verbs ஒன்றாக வர முடியாது, அடுத்தடுத்து வர முடியாது. எத்தனை நம்ம புரிஞ்சுக்கணும், ஒரே வாக்கியத்தில் ரெண்டு மாடல் ஆக்சிலரி verbs அடுத்தடுத்து வர முடியாது. அடுத்தது, இந்த மாடல் ஆக்சிலரி verbsனுடைய பயன்கள் என்னென்ன, எங்கெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அடுத்தபடியாக மாடல் ஆக்சிலரி verbsனுடைய பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட், மாடல் ஆக்சிலரி verbs ஆர் யூஸ்டு டு இண்டிகேட் டென்சஸ். ஒவ்வொரு வாக்கியமும் எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்வது தான் இந்த மாடல் ஆக்சிலரி வெர்பினுடைய வேலை. உதாரணத்துக்கு, ஐ ஷல் கம் டுமாரோ. இதில் இந்த ஷல் இருக்கிறதுனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த வாக்கியமானது ஃபியூச்சர் டென்ஸில் இருக்குது. இந்த ஷல் என்பது ஃபியூச்சர் டென்ஸை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஆகினால இந்த ஷல் என்ற மாடல் ஆக்சிலரி வெர்பு காலத்தை உணர்த்துகிறது. செகண்ட் சென்டென்ஸை பாருங்க, குமார் வில் கோ டு சென்னை டுமாரோ. வில் என்பது மறுபடியும் எதிர்காலத்தை குறிக்குது, ஃபியூச்சர் டென்ஸை குறிக்குது. அதனால் இந்த வாக்கியமானது ஃபியூச்சர் டென்ஸில் இருக்குது. வில்லினுடைய வேலை என்ன, ஷல்லினுடைய வேலை என்ன, இவை இரண்டும் காலத்தை காட்டுகிறது, டென்ஸை காட்டுது. மூணாவது சென்டென்ஸை பாருங்க, இட் மே ரெயின் டுடே. மே ரெயின் அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். மே என்ற வெர்பு ப்ரெசன்ட் வெர்பு தான். ஆகையினால இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை குறிக்குது. ஐ கேன் சிங் எ சாங். கேன் என்பது மாடல் ஆக்சிலரி வெர்ப். இந்த மாடல் ஆக்சிலரி வெர்பும் ப்ரெசன்ட் டென்ஸை தான் குறிக்குது. ஸோ ஒவ்வொரு மாடல் ஆக்சிலரி வெர்பும் எந்த டென்ஸில் நாம் வாக்கியத்தை எழுதுகிறோம், எந்த டென்ஸை பயன்படுத்தி நாம் வாக்கியத்தை பேசுகிறோம் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லும். நம்பர் 2, தே ஆர் யூஸ்டு டு ஃப்ரேம் நெகட்டிவ் சென்டென்சஸ். எதிர்மறை வாக்கியங்களை உருவாக்குவதற்கு மாடல் ஆக்சிலரி வெர்பை பயன்படுத்துகிறோம். இதை மறந்துடக்கூடாது. எதிர்மறை வாக்கியங்கள்லாம் என்ன அர்த்தம், நெகட்டிவ் வாக்கியங்கள். நெகட்டிவ் வாக்கியங்களை உருவாக்குவதற்கு நாம் மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸை பயன்படுத்துகிறோம். இப்போ ஷல்லுன்னு இருந்தால் அது அஃபர்மேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது பாசிட்டிவ்னு சொல்லுவோம். வாக்கியம் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஷல் நாட் அல்லது ஷாண்ட்டுன்னு இருந்தால் வாக்கியம் நெகட்டிவாக இருக்குது. எக்ஸாம்பிள், ஐ ஷல் நாட். ஷல் நாட்டை எப்படி சுருக்கி எழுதலாம், ஷாண்ட், SHAN அப்போஸ்ட்ரோஃபி T, ஷாண்ட். ஷல் நாட்டினுடைய சுருக்கம் ஷாண்ட். இது ரெண்டில் எதை வேணாலும் பயன்படுத்தலாம். கம் டுமாரோ அப்படின்னா அந்த வாக்கியம் என்ன அர்த்தத்தில் இருக்குது, எதிர்மறை வாக்கியமாக இருக்குது. நம்பர் 2, ராஜு வில் நாட் அல்லது won't go to சேலம் நெக்ஸ்ட் வீக். வில் நாட் அப்படிங்கிறது எதிர்காலத்தை, வில்லுனாலே எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய வார்த்தைன்னு முதல்ல பார்த்தோம். இப்போ நாட்டு சேர்ந்துருக்கிறதுனால அது எதிர்மறை வாக்கியமாக மாறுது, நெகட்டிவ் வாக்கியமாக மாறி இருக்கு. வில் நாட்டுன்னு எழுதலாம் அல்லது வில் நாட்டை சுருக்கி என்னன்னு எழுதலாம், won'tன்னு எழுதலாம். எப்படி எழுதினாலும் அது நெகட்டிவ் வாக்கியம் தான். தேர்ட் சென்டென்ஸை பாருங்க, யூ ஷுட் நாட் அல்லது ஷுடன்ட் பி லேட். ஷுட் நாட்டை சுருக்கணும்னா ஷுடன்ட். ரெண்டுமே நெகட்டிவ் டேர்ம் தான். அப்போ மாடல் ஆக்சிலரி வெர்போட நாட்டு சேர்த்தோம்னா அந்த வாக்கியமானது நெகட்டிவ் வாக்கியமாக மாறுது. நம்பர் 4, ஃப்ரேம் வுட் நாட் கம்னு சொல்லலாம் அல்லது உடன்ட்டு கம்னு சொல்லலாம். ஸ்பெல்லிங்கை நல்லா பாருங்கள், எப்படி சுருக்கி எழுதும் பொழுது எப்படி எழுதியிருக்கோங்கிறதையும் நல்லா பார்த்துக்கணும். ஸோ ப்ராப்பராக விரித்து எழுதுவது, அதாவது தனித்தனி வார்த்தையாக எழுதுனா எப்படி நெகட்டிவ் வார்த்தையாக எழுதலாம், சுருக்கி எழுதுனா எப்படி நெகட்டிவ் வார்த்தையாக எழுதலாங்கிறத நீங்கள் நல்லா பார்த்துக்கிறணும். நம்பர் 4, ஃப்ரேம் வுட் நாட் கம் அல்லது உடன்ட்டு கம் டுமாரோ. இந்த வுட் நாட் கம், உடன்ட்டு கம் இது எல்லாமே நெகட்டிவ் டேர்ம் தானே. கம்னா பாசிட்டிவ், வுட் நாட் கம் அல்லது உடன்ட்டு கம்னா நெகட்டிவாக இருக்குது. நம்பர் 5, ஐ கேனாட் அல்லது காண்ட் ஹெல்ப். கெனாட்டை சுருக்கணும்னா காண்ட். நம்பர் 6, ஹீ குட் நாட் அல்லது குடுன்ட். குட் நாட்டை சுருக்கணும்னா குடுன்ட் ரன் ஃபாஸ்ட். அவனால் வேகமாக ஓட முடியலை. இட் மே நாட் ஆர் மேயின்ட் ரெயின் டுடே. இட் மே நாட், மே நாட்டை சுருக்கணும்னா மேயின்ட் ரெயின் டுடே. இன்னைக்கு மழை பெய்தாலும் பெய்யலாம், பெய்யாமல் போனாலும் இருக்கலாம். நம்பர் 8, ஹீ மைட் நாட் அல்லது மைட்டின்ட் கம் டுடே. இன்னைக்கு அவன் வரலாம், வராமலும் இருக்கலாம். மைட் நாட்டினுடைய சுருக்கம் எப்படி, மைட்டன்ட். எப்படி சுருக்கி எழுதலான்னு பார்த்தீங்களா, மைட்டன்ட். நம்பர் 9, யூ மஸ்ட் நாட் அல்லது மசன்ட் ஸ்பீக் இன் த கிளாஸ். மஸ்ட் நாட்டினுடைய சுருக்கம் மசன்ட். ஸோ இந்த மாதிரி ஒன்று மாடல் ஆக்சிலரி வெர்போட நாட்டு சேர்த்து அல்லது மாடல் ஆக்சிலரி வெர்போட நாட்டை சுருக்கி எழுதி நம்ம நெகட்டிவ் வாக்கியங்களை உருவாக்கலாம். நம்பர் 1, காலங்களை குறிப்பிடுவதற்கு மாடல் ஆக்சிலரி வெர்பை பயன்படுத்துகிறோம். நம்பர் 2, எதிர்மறை வாக்கியங்கள் அதாவது நெகட்டிவ் வாக்கியங்களை உருவாக்குறதுக்கும் நாம மாடல் ஆக்சிலரி வெர்பை பயன்படுத்துகிறோம். நம்பர் 3, தே ஆர் யூஸ்டு டு ஃப்ரேம் கொஸ்டின்ஸ். வினா வாக்கியங்களை உருவாக்குவதற்கும் மாடல் ஆக்சிலரி வெர்பை பயன்படுத்துகிறோம். வினா வாக்கியங்களை உருவாக்குவதற்கும் மாடல் ஆக்சிலரி வெர்பை பயன்படுத்துகிறோம். உதாரணத்துக்கு பாருங்க, ஐ ஷல்னு இருந்தால் அது வாக்கியமாக இருக்குது, அதாவது ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு பாருங்க, ஷல் ஐ கம் வித் யூ. ஷல் எங்கே வந்திருக்குது,
வாக்கியத்தினுடைய தொடக்கத்தில் வினா வாக்கியமாக எழுதுவதற்கு பயன்படுத்தி இருக்கிறோம். செகண்ட் சென்டென்ஸை பாருங்கள். வில் யூ ஹெல்ப் மீ, மறுபடியும் வில் என்பது மாடல் ஆக்சிலரி வெர்ப். இந்த ஆக்சிலரி வெர்பை வச்சு கேள்வி வாக்கியமாக மாற்றிருக்கிறோம். கேன் யூ கிவ் மீ யுவர் பென்சில், உன்னுடைய பென்சிலை கொஞ்சம் தர முடியுமா. கேன் என்பது மாடல் ஆக்சிலரி வெர்ப். ஷுட் ஐ பி வித் யூ, உங்கூட இருக்கலாமா. நம்பர் 5, மே ஐ கம் இன் சார், நான் உள்ளே வரலாமா சார். வெளியில் போயிட்டு வரக்கூடிய மாணவர்கள் வகுப்பினுள் உள்ளே வரும்பொழுது மே ஐ கம் இன் சார்னு கேட்குறோம் இல்லையா. அப்போ மே ஐ கம் இன் சார்ங்கிறது என்னது, கொஸ்டின். அப்போ வினா வாக்கியங்களை எழுதுவதற்கும் எதை பயன்படுத்துகிறோம், மாடல் ஆக்சிலரி வெர்பை பயன்படுத்துகிறோம். அடுத்தது, குட் யூ பெர்மிட் மீ டு கோ ஹோம், குட் யூ பெர்மிட் மீ, என்னை வீட்டுக்கு போகிறதுக்கு நீங்கள் அனுமதிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதே போல் இந்த மாடல் ஆக்சிலரி வெர்பை வேறு எங்கே பயன்படுத்துகிறோம் அப்படின்னாக்கா, தே ஆர் யூஸ்டு டு ஃப்ரேம் கொஸ்டின் டேக்ஸ். கொஸ்டின் டேக்னா என்ன அர்த்தம், இருக்கிறதுலையே ஒரு சிறு கேள்வி கேட்பவரது ஒப்பீனியனை தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த குறு வினா தான் என்னது, கொஸ்டின் டேக். சாம் வில் ரைட் எ டெஸ்ட் டுமாரோ, ஒன்ட் ஹி, சாம் நாளைக்கு தேர்வு எழுத மாட்டானா அப்படின்னு ஊர்ஜிதப்படுத்துவதற்காக கேட்கக்கூடிய அந்த குருவினாவுக்கு பேர் தான் கொஸ்டின் டேக். இந்த மாதிரி கொஸ்டின் டேக்லையும் நம்ம பயன்படுத்துகிறோம். நம்பர் 2, வி ஷல் பிளே ஃபுட்பால் டுமாரோ, ஷாண்ட் வி, ஷாண்ட் வி, ஷல்லையும் நாட்டை சேர்த்து சுருக்கி எழுதியிருக்கிறாங்க ஷாண்ட்-வின்னு. ஸோ மறுபடியும் இந்த ஷாண்ட் என்பது மாடல் ஆக்சிலரி வெர்ப். ஷல்லை நாட்டோட சேர்த்துருக்கிறாங்க. அப்போ ஷல் என்பது என்னதான், மாடல் ஆக்சிலரி வெர்ப் கொஸ்டின் டேக்ல சேர்த்துருக்கிறாங்க. ஹீ கேன் டிரைவ் அ கார், ஹீ கேன் டிரைவ் அ கார். இந்த வாக்கியத்தில் காண்ட் ஹீ அப்படின்னு கேட்டிருக்கோம் இல்லையா, அதுதான் கொஸ்டின் டேக். ஹீ குட் நாட் பிளே வெல், குட் ஹீ, குட் ஹீ என்பது, குட் என்பது மாடல் ஆக்சிலரி வெர்ப். ஹீ மே கம் டுடே, மெயின்ட் ஹீ, மெயின்ட், அதில் மே என்பது என்ன, மாடல் ஆக்சிலரி வெர்ப். யூ மஸ்ட் நாட் ஸ்பீக் இன் த கிளாஸ், மஸ்ட் யூ, இந்த மஸ்ட் யூவில் எது மாடல் ஆக்சிலரி வெர்ப், மஸ்ட். நம்பர் 7, ஷீ கேனாட் ட்ரா வெல், கேன் ஷீ, கேன் என்பது மாடல் ஆக்சிலரி வெர்ப். ஸோ மாடல் ஆக்சிலரி வெர்பை என்னத்துக்கும் பயன்படுத்துகிறோம், வினா வாக்கியங்களை உருவாக்குறதுக்கும் பயன்படுத்துகிறோம், கொஷின் டேக்லையும் பயன்படுத்துகிறோம். நம்பர் 5, தே ஆர் யூஸ்டு டு ஃப்ரேம் ஷார்ட் ஆன்சர்ஸ். நான் வரல, நான் வர்றேன், இருக்கிறேன், என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி சிறு பதில்களை சொல்வதற்கு இந்த மாடல் ஆக்சிலரி வெர்பை பயன்படுத்துகிறோம். உதாரணத்துக்கு, வில் யூ கம் வித் மீ அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம ப்ராப்பராக சொன்னோம்னா எப்படி சொல்லணும், எஸ் ஐ ஷல் கம் வித் யூன்னு சொல்லணும். ஆனால் இந்த மாடல் ஆக்சிலரி வெர்பை பயன்படுத்தி எஸ் ஐ வில்னு சொன்னால் போதுமானது. இல்லை நான் வரலைன்னா நோ ஐ won't இப்படி சொல்லலாம். நம்பர் 2, கேன் யூ ஜம்ப் இன் டு திஸ் வெல், எஸ் ஐ கேன், நோ ஐ கான்ட். ரெண்டுலையுமே என்ன பயன்படுத்துகிறோம், மாடல் ஆக்சிலரி வெர்ப். வில் இட் ரெயின் டுடே, வில் இட் ரெயின் டுடே, இட் மே அல்லது இட் மேயின்ட், பெய்யலாம் பெய்யாமலும் போகலாம். ரெண்டுலையுமே என்ன தான் பயன்படுத்தியிருக்கிறோம், மே பயன்படுத்தியிருக்கிறோம். ஷால் வி பிளே டென்னிஸ், எஸ் வி ஷல், நோ வி ஷாண்ட். அந்த ஷாண்ட் என்பது என்ன, ஷல் ப்ளஸ் நாட் இல்லையா. ரெண்டுலையுமே என்ன தான் பயன்படுத்தியிருக்கிறோம், விளையாடுவோம் விளையாட மாட்டோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஷல் அல்லது ஷாண்ட் பயன்படுத்துகிறோம், ஷார்ட் ஆன்சராக பயன்படுத்துகிறோம். ரெண்டுமே மாடல் ஆக்சிலரி வெர்பு தான். அதே போல் இந்த மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸ் வேறு எங்கே பயன்படுத்துகிறாங்க, தே ஆர் யூஸ்ட் இன் ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் இன் பாசிவ் வாய்ஸ். செய்வினையிலையும் செயற்பாட்டு வினையிலையும் மாடல் ஆக்சிலரி வெர்பை பயன்படுத்துகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ கேன் சிங் எ சாங், எ சாங் கேன் பி சங் பை மீ. அந்த கேன் என்பது மாடல் ஆக்சிலரி வெர்பு. ஆக்டிவ் வாய்ஸிலிருந்து ஐ கேன் சிங் எ சாங் என்பது ஆக்டிவ் வாய்ஸ். எ சாங் கேன் பி சங் பை மீங்கிறது பாசிவ் வாய்ஸாக மாற்றிருக்கிறோம். ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பாசிவ் வாய்ஸாக மாற்றினாலும் சரி, இல்லை பாசிவ் வாய்ஸ்லேருந்து ஆக்டிவ் வாய்ஸாக மாற்றினாலும் சரி, அங்கே என்ன பயன்படுத்துகிறோம், மாடல் ஆக்சிலரி வெர்பு பயன்படுத்துகிறோம். செகண்ட் கொஸ்டினை பாருங்கள். we will write a short story. செகண்ட் சென்டென்ஸை பாருங்கள். we will write a story tomorrow. இதுக்கு என்ன ஆன்சரு, a story will be written by us tomorrow. அந்த will என்பது என்ன, மாடல் ஆக்சிலரி வெர்ப். ஆக்டிவ் வாய்ஸ்லையும் பாசிவ் வாய்ஸ்லையும் பயன்படுத்தியிருக்கிறோம். நம்பர் 3, you should submit your record note tomorrow. ஆக்டிவ் வாய்ஸ். பாசிவ் வாய்ஸாக மாற்றும் பொழுது யுவர் ரெக்கார்ட் நோட்ஸ் ஷுட் பி சப்மிட்டட். இந்த ஷுட் என்பது என்ன, ரெண்டு வாக்கியத்திலையும் வரக்கூடிய அந்த ஷுட் என்பது என்ன, மாடல் ஆக்சிலரி வெர்ப். ஆகையினால இந்த மாடல் ஆக்சிலரி வெர்பை ஆக்டிவ் வாய்ஸ்லையும் பயன்படுத்துகிறோம், பாசிவ் வாய்ஸ்லையும் பயன்படுத்துகிறோம். அதே போல் மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸ் ஆர் யூஸ்ட் இன் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சஸ். எங்கே பயன்படுத்துகிறோம், டைரக்ட் ஸ்பீச்லையும் பயன்படுத்துகிறோம், இன்டைரக்ட் ஸ்பீச்லையும் பயன்படுத்துகிறோம். பிரியா செட் டு மீ, வில் யூ அக்கம்பனி மீ டு த ஷாப்பிங் மால், will you accompany me to the shopping mall. அதுக்கு இந்த வில்லை உட்டா மாற்றிருக்கிறாங்க இன்டைரக்ட் ஸ்பீச்சில். அந்த வில்லும் உட்டு என்னதான், ரெண்டுமே மாடல் ஆக்சிலரி வெர்பு தான். அதே போல்
செகண்ட் சென்டென்ஸை பாருங்க. the headmaster said to the students you can come to school in color dress on Saturdays. அதுக்கு இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி எழுதியிருக்கிறாங்க, the headmaster told the students that they could. கேன் என்பது என்ன மாதிரி இருக்கு, குட்டா மாதிரி இருக்கு. அப்போ கேன் குட் ரெண்டுமே என்னதான், மாடல் ஆக்சிலரி வெர்பு தான். மாடல் ஆக்சிலரி வெர்பை எவ்வாறு வெவ்வேறு சூழ்நிலைகளில் நம்ம பயன்படுத்தணும் நமது பேச்சு வழக்கில் எழுத்து வழக்கில் அப்படிங்கிறத பற்றி நம்ம